ஆண்ட்ராய்டு மொபைல் நான் வச்சுருக்கேன். ஆனால் அதில் தமிழில் டைப் பண்ணுறது எப்படி? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியலையா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் மேலே மேலே வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகணும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அதில் செல்லினம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் அப்டேட் கேட்குது, நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணலாம். இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. எனேபிள் இன் செட்டிங் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்லினம்ன்றது ஆஃபில் இருக்க, ஆன் பண்ணுங்கள். சுவிட்ச் இன்புட் மோட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கீபோர்டு என்ன கீபோர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட் கீபோர்டில் இருக்குது. அதிலேருந்து இங்கிலீஷ் இந்தியா செல்லினம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிங்க. ஃபினிஷ் கொடுங்க. இவ்வளோ தான். நீங்கள் இதை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன், சரி வாட்ஸ்அப் பண்ணலாம், சரி இப்படி டைப் பண்ணிட்டு ஏதோ ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 3 சிம்பிள் இருக்குது பாருங்கள் கீழே. அதுதான் வந்து செல்லினம்ன்றத கீபோர்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளம். இப்போ அந்த மூவுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸ் பாரில் தமிழ்னு தெரியுது பார்த்தீங்களா. ஸோ தமிழ் வந்துச்சு. அதாவது AMMA டபிள்யூ போட்டிங்கன்னா அம்மா. அதாவது நம்ம அது இங்கிலீஷ் டைப் பண்ணி பார்த்தா நான், NAAN நான், இங்கே INGA இங்கே இருக்கேன் அப்படின்னு டைப் பண்ணிங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுறது பண்ணிங்கன்னா தமிழ் எழுத்தாக வரும். அப்படி இல்லை எனக்கு தமிழ் எழுத்தே வேணும் அப்படின்னா இன்னொரு வாட்டி அந்த மூவ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இங்கே தமிழ்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழில் இம் ஆ மா ப்ளஸ் ஆ தான் மா ப்ளஸ் ஆ அம்மா இப்படி தான் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் கீபோர்டு வச்சு தமிழ் டைப் பண்ணலாம், தமிழ் கீபோர்டு வச்சு தமிழ் டைப் பண்ணலாம். இவ்வளோ தாங்க. இவ்வளோ ஈஸியாக நீங்கள் தமிழில் ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ வாட்ஸ்அப்லேயோ ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எல்லாத்துலேயுமே நீங்கள் தமிழில் ஈஸியாக டைப் பண்ண முடியும். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.